நான் செய்யும் காரியங்கள் மற்றவர்களுக்கு கேலி கிண்டலாகவே இருக்கிறது. எனக்கு என்று இரக்கப்பட யாருமே இல்லை என்று அழுது கொண்டிருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பனை துக்கப்படுத்தி நண்பர்கள் பேச்சை கேட்டு எனக்கு சொத்துக்களை தாரும் என்று கேட்டார் கெட்டகுமாரன். ஆனால் தகப்பனோ தான் தரமாட்டேன் என்று சொல்லவில்லை. கேட்ட எல்லாவற்றையும் கொடுத்தார். மகன் போகும்போது வழியில் நின்று பார்த்து கொண்டிருந்தார். அவர் நம்பினார், என் மகன் ஒரு நாள் என்னை தேடி வருவான் என்று நம்பிக்கொண்டிருந்தார். அங்கே மகனோ நண்பர்களும் கைவிட்டு சொத்துக்களையும் இழந்த போதே அவருக்கு பயமும் நடுக்கமும் வந்தது. தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று நினைத்து தேவனிடத்தில் அறிக்கை செய்தார். தன் தகப்பனிடத்தில் மன்னிப்பு கேட்டால் ஒழிய எனக்கு வாழ்க்கை இல்லை என்று சொல்லி தகப்பனிடத்தில் மன்னிப்பு கேட்க திரும்பி சென்று கொண்டிருந்தார். ஆனால் தகப்பனோ வழிமேல் விழி வைத்து காத்திருந்தார். எப்படியும் ஒரு நாள் என் பிள்ளை என்னை நோக்கி ஓடி வரும், நான் பழி வாங்க போவதில்லை, நான் அணைத்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி காத்திருந்தார். மகனை கண்டவுடனே ஓடி சென்று ஆற தழுவி கட்டி அணைத்து முத்தமிட்டார். அவர் இழந்த அதிகாரத்தை அவருக்கு கொடுத்தார், மோதிரத்தை கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் மிக மகிழ்ச்சியாய் எல்லோரோடும் சேர்ந்து விருந்து பண்ணி ஆர்ப்பரித்து மகிழ்ந்தார். அதுதாங்க உண்மையான தகப்பன். ஒரு தகப்பனே தன் மகனுக்கு இவ்வளவா இறங்கும் போது உங்களையும் என்னையும் படைத்த இரக்கமுள்ள தேவன், நமக்காக தன் ஜீவனையே கொடுத்த தேவன், சிலுவையின் பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்ட கர்த்தர் உங்கள் மேல் இறங்காமல் இருப்பாரா? நிச்சயமாய் நம்மேல் இறங்குவார். நம்முடைய பிரச்சனைகள் அவர் அறிவார். எந்த காரணத்தினால் இந்த பாவம் செய்தோம் என்பதையும் அவர் அறிவார். அவர் நம்மை மன்னிக்க காத்திருக்கிறார். அவர் நம்மிடம் எதிர்பார்க்கும் ஒரே ஒரு குவாலிபிகேஷன், தேவனுக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறார். நாம் கர்த்தருக்கு பயந்து நம் காரியங்கள் நம் பாவங்களை அறிக்கை செய்து அவரிடத்தில் திரும்பி போவோமானால் நம்மை அணைத்துக் கொண்டு நம்முடைய அதிகாரத்தை நமக்கு திரும்ப தர அவர் காத்திருக்கிறார். ஜெபிக்கலாம் வாங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யவானான என் தகப்பனே, உமக்கு இந்த பேர் மிக மிக பொருத்தமாய் உள்ளதப்பா. நீர் என் தவறுகளை அறிவீர், என் தோல்விகளை அறிவீர். தேவரீர் உம்மை துக்கப்படுத்தினதையும் அறிவீர். ஆனாலும் நீர் என்னை புரிந்து கொள்ளுகிறீர். எந்த சூழ்நிலையில் ஆண்டவரே என்னுடைய நிலை நான் மறந்து உம்மை துக்கப்படுத்தினேன் என்று இப்பொழுது அதற்காக மனஸ்தாபப்படுத்துகிறேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யவானான கர்த்தாவே, என்னை ஏற்றுக்கொள்வீராக. நான் இழந்த என்னுடைய அதிகாரத்தை திரும்ப தருவீராக. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.